எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன அல்லது ஒரு வாக்குத்தத்த பகுதி. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகி தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இமை பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அந்த இமை பொழுது அப்படின்னா நம்ம கண்ணை மூடி அப்படி திறக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நொடி தான், அந்த ஒரு செகண்ட், அது கூட ஆண்டவர் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய மொத்த பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்திருந்ததினாலே, ஏன்னா பாவம் செய்கிறவர்கள் மேலே தேவன் கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால அந்த பாவம் மொத்த உலகத்தினுடைய பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டதினாலே, அவர் சுமந்து கொண்டதினாலே, அந்த ஒரு இமை பொழுது சிலுவையில இயேசுவை அவர் கைவிடுகிறார். அந்த ஜீவனை விடும் அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நொடி, புரியுதுங்களா உங்களுக்கு, கைவிடுகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டது, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே கிருபையினாலே உன்னை என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போ நித்திய கிருபையினால் அப்படின்றார். கூட என்ன சொல்றாரு, நித்திய கிருபை. அந்த ஒரு செகண்ட் அவர் கிருபை விலகுது, ஆனா நித்திய கிருபையினாலே உன்னை சேர்த்து. நித்திய கிருபைனா அப்படின்னா வாழ்நாள் முழுவதும், ஜீவகாலம் எல்லாம், அதுக்கு காலமே நித்தியம்னா காலமே சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நித்திய கிருபையாய் உனக்கு இறங்குவேன் அப்படின்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உரிமையாகிறது. இன்றைக்கு ஆண்டவர், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு இமை பொழுது கைவிடப்பட்டார், ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் ஒரு இமை பொழுது கூட கைவிடுவதில்லை, ஒரு இமை பொழுது கூட மறப்பதில்லை. புரிகின்ற நேரம் கூட அவர் என்ன செய்வதில்லை, இஸ்ரவேலின் கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இரவும் பகலும் கண் விழித்து நம்மை ஜாக்கிரதையோடு பத்திரமாக பாதுகாக்கிற தெய்வம், ஒரு இமை பொழுது கூட கைவிடாதவர். சங்கீதம் 118 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 118:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ஆம், எப்படி உள்ளது, என்றும், ஒரு செகண்ட் கூட மாறாமல் உள்ளது. அவருடைய கிருபை ஒரு நொடி கூட, ஒரு இமை பொழுது கூட மாறாமல் அவருடைய கிருபை என்ன செய்கிறது, என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் உள்ளது. எல்லாம் கவனிச்சு கேட்குறீங்களா செய்திய? எப்பொழுதும் அவருடைய கிருபை நம்மை காக்கக்கூடியது. சங்கீதம் 136 இதை முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிட்டு 26 வசனம் இருக்காதுல, 26 முறை சொல்லுகிறார் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு. 26 வசனங்களிலும் சொல்லுகிறார் அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்துல விசுவாசம் பெற்ற நாம, அவர் கைவிடப்பட்ட அந்த ஒரு நொடி பொழுது கூட இன்றைக்கு தேவன் நித்திய கிருபையை, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிறவர்களுக்கு அந்த நித்திய கிருபை அவர் கொடுத்தது வாக்குத்தத்தத்தை நமக்கும் அதை கொடுத்து, நித்திய கிருபையை கொடுத்து, அதாவது அது சொல்ல முடியாத கிருபை. சொல்றது புரியுதுங்களா? ஒரு நொடி கூட நம்ம வாழ்நாள் முழுவதும் விலகாத என்றைக்கும் உள்ள கிருபை, என்றைக்கும் அவர் கிருபை நம்ம மேல இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ யார் மேல இருக்கும் அப்படிதான் ரொம்ப முக்கியம். இந்த கிருபை யார் மேல இருக்கும் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். அதே வேளையில அவருடைய வார்த்தையை யார் கை கொள்ளுகிறார்களோ, யார் அவர் வசனங்களை உணர்ந்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் கிருபை உள்ளது. அவர்கள் வாழ்க்கையில கிருபை விலகவே விலகாது.
அப்ப வசனத்தை உணராதவர்கள், வசனத்திலே நடக்காதவர்கள் மேலே அவருடைய வசனத்தை, அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வசனத்திலே நாம் நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை உணர்ந்து நம்ம வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபை எந்நாளும் என்ன செய்யாது, என்றைக்கும் நம்மை விட்டு விலகாமல் காக்கும். நமக்கேற்றபடி அல்ல, அவர் சொல்லுகிறபடி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 அப்போஸ்தலர்களிலே கடைசியாக 2 பேர், கடைசி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது 2 பேர் அவர்களை என்ன செய்தார்கள், தேவனை தவறினார்கள். 2 பேர் தான் தவறினாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று யாரு, யூதாஸ். ஒன்று யாரு, பேதுரு, இரண்டாவது யூதாஸ். 2 பேர் கடைசியா தவறினாங்க. இதுல தவறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பேதுரு கிட்ட நிறைய தவறு இருக்கு. ஆரம்ப நாட்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டே அவனிடத்தில் நிறைய தவறு இருக்கு. ஆனா அவன் நித்திய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான். யூதாஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவனிடத்துல ஒரே ஒரு தவறு தான் உண்டு. அவன் நித்திய ஆக்கினியை பெற்றுக்கொண்டான். கிருபையை இழந்து நித்திய ஆக்கினியை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. 2 பேருக்கு என்ன ஒரே காரணம் அப்படின்னு சொன்னா, பேதுரு வசனத்தை உணர்கிறவராய் இருந்தார், யூதாஸ் வசனத்தை உணராதவராய் இருந்தார். இதுதான் வித்தியாசம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இந்த கிருபையை காத்து கொள்ளுகிறோமா, தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையை காத்து கொள்ளுகிறோமான்றது ரொம்ப முக்கியம். எதின் அடிப்படையில் கர்த்தர் கிருபையை நமக்கு கொடுக்கிறார், எதின் அடிப்படையில் அந்த கிருபை தொடர்ந்து நம்மளோடு கூட இருக்குன்னு சொன்னா, நாம் இழந்து போகாமல் அவர் கிருபை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே கிருபை கொடுக்கிறார். அவர் கிருபையினாலதான் ரட்சிக்கவே படுறோம் இல்லையா? அப்ப அந்த கிருபையை எந்த அளவுக்கு நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு அவரை பின்பற்றி நாம் அந்த கிருபையை காத்துக் கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பின்னாடி கவனிக்கிறீங்களாமா? செய்தியை கவனிக்கிறவங்களாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் கிருபையை நாம காத்துக் கொள்ளுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். யூதாஸ் கிருபை இழக்கிறான். ஒரே ஒரு தவறு தான், 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனா பேதுருவை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பயம் இருந்தது. இது தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னா பயப்படுகிறவர்கள் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. 2வது அவிசுவாசம் இருந்தது. எங்க போக முடியாது சொல்லுங்க, எங்க போக முடியாது? அவிசுவாசி எங்க போக முடியாது? அவன் கிருபை இழந்து போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவன் கிருபை இழந்து போவான், அவிசுவாசி கிருபை இழந்து போவார்கள். அப்போ 2 அவன்கிட்ட அதிகமா இருந்துச்சு. ஆண்டவரே அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டேன்னு கேட்டார் அவனை. இப்போ சூழ்நிலைகளினாலே சந்தர்ப்பங்களினாலே பேதுருவை போல அநேக தடவை நம்ம என்ன செய்கிறோம், அவனை போல நம்மளும் பயப்படுறோம். அவிசுவாசம் வந்துருது. நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகுமா, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடும். அவிசுவாசம் வந்து போகுது இல்லையா? பேதுரு போல. பேதுருகிட்ட இருந்த அந்த முதல் தவறு. 2வது தவறு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். இதெல்லாம் யூதாஸ் ஆரம்பத்தில் எதுவும் செய்யல. இயேசுகிட்ட வந்து அவன் சொல்லும் போது நீங்க சிலுவைக்கு போக கூடாதுங்க போது நீ தேவனுக்கேற்ற சிந்தை இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருந்தாலும் கூட எந்த சிந்தை இல்லை, தேவனுக்கேற்ற சிந்தை இருப்பதில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்பாலே போ பிசாசினே சொல்லிட்டார். அப்ப மனுஷனுக்கு ஏற்ற சிந்தைகள் யாருடையதுன்னா பிசாசுக்குரியதா மாறிடும் நாளைக்கு. அது தேவனுக்கேற்ற சிந்தை தான் தேவனுடைய வழியிலே நம்மை நடத்துகிறதாக காணப்படும். ஆமா, அதுதான் நம்ம தேவனுக்கேற்றதாக, அந்த தேவனுக்கேற்ற காரியங்களில நம்மை நடத்தும். அப்ப பயம் இருந்தது, அவிசுவாசம் இருந்தது, மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பேதுருகிட்ட மாம்ச சிந்தை இருந்தது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாம்ச சிந்தை மரணம், பயம் கிருபை இழக்கக்கூடிய நித்தியத்துக்கு போக முடியாது, கிருபை இழந்து போகக்கூடியது. அவிசுவாச கிருபை இழந்து போகக்கூடியது, மாம்ச சிந்தை கிருபை இழந்து போகக்கூடியது. 3வது பார்த்தீங்கன்னா மாம்சீக அன்பு. என்ன அன்பு இல்லை, தெய்வீக அன்பு இல்லை. என்ன அன்பு இருக்கு அவன்கிட்ட? மாம்சீக அன்பு. என்ன பண்றான் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது அவனுடைய பாதத்தை கழுவுறார். செய்தியை நல்லா கவனிக்கணும், வார்த்தையை நீங்க. பாதத்தை கழுவு வரும்போது அவன் சொல்லுகிறான் மாம்சீக அன்புல, ஆண்டவரே நீங்க என்ன செய்யக்கூடாது, என் பாதத்தை
கழுவக்கூடாது. அப்ப மாம்சீக அன்பு இல்லை, யார்கிட்ட அன்பு கூறுறதுனாலும் அந்த தெய்வீக அன்பு நிறைந்திருந்துதான் நம்ம அந்த அன்புக்குள்ளதான் கடந்து போக முடியும். மாம்சீக அன்பு நிலை நிற்காது. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்ன நிமித்தம் இடரல் அடைவீர்கள்ன்றான். அந்த மாம்ச அன்புல சொல்றான், இல்ல எல்லாரும் இடரல் அடைஞ்சா நான் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பேன் அப்படின்றான். இயேசுவை பிடிக்க வரும்போது மாம்சீக அன்புல என்ன பண்றான், தேவன் கற்றுக் கொடுக்காத சொல்லாத ஒரு காரியத்தை பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிடுறான். சொல்றது புரியுதுங்களா? அப்ப முதல்ல இருந்தது பயம், அப்புறம் அவிசுவாசம், மாம்ச சிந்தை, மாம்சீக அன்பு. கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணிட்டான், சுயம். எங்க இயேசு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டா என்னையும் அவரோடு சேர்ந்து கட்டி அடிப்பார்களோ என்று சொல்லி பயத்துல சுயம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சுயம் அவனை என்ன பண்ணுது, தன்னை காத்துக் கொள்வதற்காக இயேசு யார் என்று யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். இயேசுவே மறுதளிக்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய தவறுகள் என்ன செய்கிறது, யாருக்கிட்ட இருக்கு? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? பேதுருவிடத்துல இவ்வளவு தவறுகள் இருக்கு. ஒரு பயப்படுறவனா இருக்கிறான், ஒரு அவிசுவாசியா இருந்தான், ஒரு மாம்ச சிந்தை உள்ளவனா இருந்தான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிச்சு கேட்குறீங்களா வசனத்தை? நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் அவனை அழைத்திருந்து கூட வரும்போதெல்லாம் யூதாஸ் இதெல்லாம் எதுவுமே அவன் ஆரம்பத்திலிருந்து இப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ரிப்போர்ட் அவன்கிட்ட இல்லவே இல்லை. ஒன்றே ஒன்று, கடைசியில இச்சைக்கு இடம் கொடுத்தான், பண ஆசைக்கு, பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்தான். கவனிக்கிறீங்களாமா? பின்னாடி பொருளாசைக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணிட்டான், பொருளாசைக்காரர்கள் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சோத்திர கிருபை இழந்து போகக்கூடியவர்கள் அவர்களும். பட் ஆனா நல்லா கவனிங்க, தேவன் சமூகத்தில் வைத்து தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் போது பேதுருக்கும் வார்த்தை சொன்னார், இல்ல நீ என்ன பண்ணுவ, என்ன சேவல் கூவுறதுக்குள்ள 3 தடவை நீ என்ன மறுதளிப்ப அப்படின்ட்டார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ என்ன மறுதளிப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தை அவனுக்கு சொல்லியிருந்தார். யூதாசை வச்சுக்கிட்டு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்ன செய்வான், காட்டி கொடுப்பான். அப்போ அங்க உட்காந்து நடுவுல உட்காந்து பிரசங்கத்தை கேட்கிறான், பரிசுத்த பந்தியிலே வார்த்தையை கேட்கிறான். அவன் தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வசனங்களை கேட்டவன், தொடர்ந்து அவருடைய உபதேசங்களை கேட்டு நடந்து வந்தவன். கடைசியாக அவனிடத்தில் இருக்கிற குற்றத்தை தேவனை உணர்த்தி பேசுகிறார். சில நேரங்களில் நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை நம்ம இடத்துல தெளிவாய் உணர்த்தி பேசுவார். அவன்கிட்ட இருக்கிற வீக்னஸ், பேதர்கிட்ட இருக்கிற வீக்னஸை உணர்த்தி பேசிட்டார். இவன்கிட்ட ஓப்பனா சொல்லாம மறைமுகமா சொல்லுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? பேதர்கிட்ட முகமுகமா சொல்லிட்டார், இல்ல நீ என்ன மறுதளிப்பேன்னு. ஆனா யூதாச நீ என்ன காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லாம மறைமுகமாவும் சொல்லிட்டு நீ செய்ய வேண்டியதை போய் செய் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றார். அப்ப இவ்வளவு கேட்டும் அவன் வெளியில போனவன், நம்ம காட்டி கொடுக்க நம்ம தானே ஆயத்தமா இருந்தோம், தேவன் இவ்வளவு தெளிவாய் நம்மை உணர்த்துகிறாரே என்று சொல்லி அவனுக்கு என்ன இல்லை, அவன் இயேசுவை விட்டு வெளியில போகும்போது ஆசாரிகளிடத்துல போகிற வழியில இந்த வசனம் அவனுக்கு என்ன செய்யப்படல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யப்படல, ஒரு உணர்வை கொண்டு வரவில்லை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு உணர்வை உண்டாக்கவில்லை. ஆனா பேதுரு மறுதளிச்சுட்டு அவன் போய் நிற்கும் போது, சேவல் கூவி முடியும் போது அவன் நினைக்கிறான், ஆண்டவர் இதுதானே சொன்னாரு, நீ சேவல் கூவி முடியறதுக்குள்ள என்ன பண்ணுவ, என்ன 3 தடவை மறுதளிச்சிருப்பேன்னு சொன்னாரு, அதே போல சம்பவித்திருச்சே, ஆண்டவரே நான் ஒரு பாவி தவறு பண்ணிட்டேன்னு மனம் கசந்து அந்த வசனத்தை உணர்ந்து என்ன செய்தான், அழுகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியம். ஆனா நம்ம அதனாலதான் பேதுரு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார். யூதாஸ் உணர்வடையாம போனதினால கிருபையை இழந்து போகிறான். அப்ப வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம உணர்வடைகிற ஒரு இருதயம் உள்ளவர்களைத்தான் கர்த்தர் என்ன பண்றார், கிருபை வைக்கிறார். அவர்கள் மேலதான் கிருபை வைக்கிறார். வசனத்தை வரோங்க, நான் கடந்த சண்டே நான் பேசி முடிந்த உடனே இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சிட்டார். யூதாஸ் காரியத்தை உணர்த்துறார். யூதாஸ் உட்கார்ந்து கேட்டான், வெளியே எழுந்து போனா, உணர்ந்து செயல்படவில்லை. சொல்றது புரியுதுங்களா? நான் ஒரு நபர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் போன வாரம் என்ன செய்தி அப்படின்னு.
என்ன செய்தினே தெரியல. அப்ப எப்படி அந்த செய்தியில உணர்வடைந்து இருக்க முடியும்? புரியுதுங்களா? அந்த செய்திக்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுத்திருக்க முடியும்? இப்ப கடந்த வாரம் கேட்ட வார்த்தையில எத்தனை பேர் கேட்டுட்டு போறோம்? யூதாஸ் மாதிரி இல்ல, நான் தான் என்ன வசனம் கேட்டாலும் எனக்கு இதுதாங்க, என்ன சூழ்நிலை பிடிங்க, என் காரியம் அப்படின்னு சொல்றோம். வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை பிரியமானவர்களே இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுகிறோமா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப நம்ம கிருபையை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் பேசுகிறார். சபை நன்றாக கவனித்து கேட்கணும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப உண்மையா வசனத்தை நீங்க உணர்கிற ஒரு கூட்டமாக இருப்பீர்கள், யூதாசை போல உணராத ஒரு கூட்டமா இருப்பீங்க. எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? உணர்கிற கூட்டமா இருந்தா இன்னும் கிருபையை பெற்று அவர் சொல்லுகிறார், ஒரு இமை பொழுதும் உன்னை கைவிடாம என்ன பண்ணிடுவாரு? நடத்திடுவார். ஆனா உணராம போகும்போது, வசனத்தை நாம் உணராமல் போகும்போது இல்லையா, என்ன ஆகும்? கிருபையை இழந்து போவோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில உதவி செய்ய முடியாது. கிருபை நம்ம வாழ்க்கையில எல்லாவித உதவிகளையும் செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வசனத்தை நாம் உணர்ந்து அவனை போல உணர்ந்து நம்ம மனம் திரும்பும் போது கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? கிருபை இழந்து போகாம காத்துக்கொள்ள ஒரு இமை பொழுது கூட அவர் கிருபை, அவர் மேல மிஸ்டேக் கிடையாது. ஆனா அவருடைய காரியங்களின்படி வசனங்களின்படி வாழும்போது அந்த கிருபை நம்மை நடத்தும். கடந்த வாரம் ஆண்டவர் பேசினார் இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு 1 மணி நேரம் ஜெபத்துக்கு தவறாம கொடுத்தீங்க? உணர்ந்து போய், ஆமா நான் 1 மணி நேரம் ஜெபிக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஜெபிக்க ஒப்பு கொடுத்தீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பலவீனம்னாலும் பரவாயில்ல, என் பலவீனத்துல வேலைக்கு போறேன், என் பலவீனத்துல என்ன செய்யறேன், எல்லா காரியங்களையும் செய்யறேன், ஆனா தேவ சமூகத்துக்கு வரல இல்லையா? தேவ சமூகத்துக்கு பலவீனத்தை காரணம் காட்டி நம்ம நிறைய நேரங்கள்ல வரமாட்டோம், முடியல. ஆனா அதே பலவீனத்தில் என்ன பண்றோம்? சத்தமா சொல்லுங்க. உலக வேலையை 12 மணி நேரம் செய்யறோம், ஆனா தேவ சமூகத்துக்கு அந்த 2 மணி நேரம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பலவீனத்தை காரணம் காட்டுறோம். சொல்றது விளங்குதாங்க? அல்லேலூயா. சண்டே ஆராதனை சபை கூடி வருகிற நாள வரதில்லை. காரணம் தேவன் மேல விசுவாசம் இல்லை. கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம உணர்ந்து சண்டே நம்ம ஆராதனைக்கு வராம வெளியில எங்காவது வேலைக்கு போயிருக்கும் போதோ, கல்யாணத்துக்கு போயிருக்கும் போதோ, ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போதோ நமக்கு அங்க உணர்வு வருதா? ஐயோ இன்னைக்கு கர்த்தருடைய நாள், இன்னைக்கு ஆராதனையில் நான் பங்கு பெற வேண்டியவன், ஒரு வேலையில நிக்கிறேனே, ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நிக்கிறேனே, வீட்டில் படுத்து அசட்டை பண்ணி படுத்து கிடக்கிறேன், உணர்வு இருக்கா? கிருபை போயிடும். கண்ணீரோடு ஆண்டவரே இந்த சூழ்நிலை இன்னைக்கு நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினா கர்த்தர் என்ன பண்ணுவார்? சொல்றது கவனிக்கிறீங்களா? ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு நம்ம அசால்ட்டா இருக்கிறோம். என்ன ஆகுனா நாளைக்கு நித்திய ஆக்கினி தண்டனை வரும், நித்திய கிருபை வராது. உனக்கு ஒரு இக்கட்டு வரும், அப்ப கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. உனக்கு ஒரு நெருக்கடி வரும், அப்ப கர்த்தருடைய கிருபை உன்னை காக்காது. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்றது விளங்குதாங்க? அப்படி தேவன் பாதுகாத்தார். இப்போ யோசேப்பு மேல தேவனுடைய கிருபை இருந்தது. அவனை என்ன பண்றாங்க? அடித்து, அவன் சகோதரர்கள் அவனை பகைத்து அவன் மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய தரிசனம், ஆசீர்வாதத்தை அவர்கள் விரும்பாதபடி பொறாமை கொண்டு அவனை அடித்து பள்ளத்துல தூக்கி போட்டாங்க. ஆனா கிருபை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கிருபை அவன் மேல இருக்கு. அவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் ஒரு நொடி கூட. எங்க இருந்தாலும் சரி, பள்ளத்துல இருந்தாலும் கிருபை இருக்கு, அடிமைத்தன வீட்டில் இருந்தாலும் கிருபை இருக்கு, சிறைச்சாலையில் இருந்தாலும் கிருபை இருக்கு. கர்த்தர் யோசேப்போடு உணர்ந்து அவனுக்கு கிருபை செய்தார் அப்படின்னு வசனம் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நீ பள்ளத்தில் இருந்தாலும் அவர் கிருபை உன்னை தூக்கிட்டு வரும் மேல. உனக்கு கீழே தள்ளணும்னு பிசாசு எவ்வளவு தள்ளி விட்டாலும் கர்த்தர் உன்னை மேல கொண்டு வருவார். தாவீது சொல்லுகிறான், 1 அடி தூரம் தான் மரணத்துக்கு எனக்கும் எப்படி இருக்கு? 1 அடி தூரம் தான். சவுல் இவ்வளவு கிட்ட வந்துட்டான். அவனை துரத்தி சுத்தி வரும் சவுலுடைய ஆட்கள் வளைத்து கொண்டு கிட்ட வந்தாச்சு தாவீதை கொல்வதற்காக. கிட்ட வரும்போது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், அதான் கிருபை.
அவன் சவுலை துரத்திக்கிட்டு எத்தனை கிலோமீட்டரு அவன் உள்ளுக்குள்ள தேசத்துக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? அவரு பென்யமீன் தேசத்துக்குள்ள இருந்து அவர் எங்க புறப்பட்டு வராரு? காட்டுக்குள்ள அவனை துரத்திட்டு பல கிலோமீட்டர் தூரம் ஒரு சில மணி நேரங்கள் துரத்திக்கிட்டு போறாரு. இவன் எப்போ துரத்த ஸ்டார்ட் பண்ணானோ அப்பவே இவன் பின்னாடி, சவுல் பின்னாடி இன்னொருத்தன் ஓடி வரான் ஒரு செய்தி அவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஆண்டவர் ஆயத்தம் பண்றாரு பாருங்க. ஏன்னா என் பையன் மேல கை வைக்க போறான், அதுக்கு முன்னாடி இவனை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பின்னாடியே ஒருத்தனை ஓடி வர பண்றாரு. எதுக்கு ஓடி வர பண்றான்? சவுல் இப்படி போனோன்னு எதிரி பெலிஸ்தர் உள்ள வந்துட்டாங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள. அப்போ சொல்றான், உள்ள அரண்மனையில் வேணா சொல்லியிருப்பான், டே ராஜா தாவீதை துரத்திட்டு போறார், ஓடி போய் அவரை கூட்டிட்டு வா, யுத்தத்துக்கு பெலிஸ்தர் உள்ள வந்துட்டாங்க. சவுல் போகும்போது இவன் பின்னாடியே இன்னொருத்த ஓடுறான். சவுல் கிட்ட தாவீதை கொல்றதுக்கு கிட்ட போகும்போது அவனும் வந்து சடனா இப்படி வந்து நிக்கிறான். சவுலுக்கு தாவீதை மறைச்சிட்டு இவன் வந்து நிக்கிறான். அதான் கிருபை. கையை தட்ட மாட்டீங்களா? விளங்குதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? சவுல் வந்து நிக்கிறான், தாவீதுக்கு இப்படி முகமுகமா, தாவீதை முகமுகமா சந்திச்சுட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? வசனம் இருக்கு. ஆனா எதிராளி என்ன பண்ணிட்டான்? சடிதியில வந்து தாவீதுனுடைய முகத்தை மறைச்சிட்டு சவுல் முகத்தை பார்த்து நிக்கிறான். எதுக்குடா குறுக்கால வந்தேன்றான். குறுக்கால அவன் வரல, தேவ கிருபை தடுக்குது. பெலிஸ்தர் வந்து யுத்தத்துக்கு நிக்கிறாங்கன்றான். அவனுக்கு வயித்தை கலக்கிடுச்சு. அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதை விட அதான் பெரிய விஷயம். விட்டா நம்ம ராஜ்யமே போயிடும். ஒரு செகண்ட் தவறுனா இங்கே நேரத்தை செலவழிச்சோம்னா அங்கே என்ன போயிடும்? சும்மா முடியாது. தாவீதுகிட்ட கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணணும். இங்கே யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே வந்து உள்ளே பூந்துட்டான்னா நம்ம ராஜ்யமே போயிடும். திரும்பி எடு ரதத்தை, ஓடு பின்னாடி. அங்கே சொல்றது விளங்குதுங்களா? யோசேப்பை குழியில தள்ளுறதுக்கு முன்னாடியே ஒரு இஸ்மவேலை ஆயத்தம் பண்ணிட்டார். கிளம்பி போ, என் பிள்ளை போற, என் பிள்ளைய ஒருத்த குழியில போடுறான், அந்த ரூட்ல நீ போ. சொல்றது விளங்குலாங்க? விளங்குதாங்க? அவனை குழியில போட்ட செகண்ட்ல இஸ்மவேல் வந்து நிக்கிறான். இஸ்மவேலர்கள் வந்து நிக்கிறாங்க. வியாபாரிகள், எகிப்துக்கு வியாபாரம் பண்ண போகிறவர்கள் கரெக்டா அந்த ரூட்ல வர்றாங்க. அப்ப யூதா சொல்றான், இவன் அடிச்சு கொள்றதை விட வித்துட்டா நமக்கு லாபமாவது கிடைக்குமே. இது அவங்க செய்யல, கிருபை. ஆமா, எதுக்கு ரத்த பலி? நமக்கு வித்தாம 20 வெள்ளிக்காசை எப்படி 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தானோ 20 வெள்ளிக்காசுக்கு யூதாசை தூக்கி என்ன பண்ணிட்டான்? யோசேப்பை தூக்கி அவன்கிட்ட வித்துட்டாங்க. அதான் கிருபை. அங்கதான் கொண்டு போகணும் அவனை. அவன் எகிப்துல கொண்டு போய் தான் தேவன் உயர்த்த வைத்திருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? அதனாலதான் சொல்றான், நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் எனக்கு நன்மை. சத்துரு எவ்வளவு உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் கிருபை எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணும். எப்போ நீங்க வசனத்தை உணரும் போது, உணர்ந்து நடக்கும் போது அது நடக்கும். வசனத்துக்கு நாம் உணர்ந்து நடக்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாவற்றையும் உணர்கிறோமா? முதல் எல்லாவற்றையும் கர்த்தரை நம்ம கனப்படுத்துகிறோமா? தவறு செய்யும் போது ஆண்டவரே இது சரியில்லை, இது தவறு என்று உணர்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு போவார் அவர். நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தேவன் பேசுற, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்? சபையே வேஸ்ட், கூடி வரதே வேஸ்ட். நான் பேசுறதுன்னு சொல்றீங்கன்னா இங்க நீங்க பிரசங்கம் கேட்க வரதே வீண் தான் இல்லையா? இங்க ஊழியர் மூலமா பேசப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்டா மட்டும்தான் நம்ம சபைக்கே கூடி வர முடியும். இல்லாட்டி அனுதினமும் வந்து இங்க கேட்கிற வார்த்தை என்னதான் போகும்? இது தேவனுடைய வார்த்தை நீங்க நினைச்சீங்கன்னா தான். நான் கர்த்தருடைய வசனத்தை தான் எடுத்து பேசுறேன். சொல்றது விளங்குதாங்க? அப்பதான் உங்க வாழ்க்கையில் அதை உணரும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வர முடியும். எசேக்கியேல்ட்ட சொல்லுவார், அவர்கள் வந்து உட்கார்ந்து உன் இடத்துல வார்த்தை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் செய்வதில்லை அப்படின்னாரு. நான் வந்திருக்கிறான் பாரு, எல்லாம் உங்கள்கிட்ட உட்காந்து கேட்பான், கதை கேட்கறது போல கேட்டு போவான், ஆனா ஒருத்தனும் அந்த என் வார்த்தையின்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிம்பார். அதே மாதிரிதான் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப வசனத்தை நம்ம உணர்றோமா? எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு காலையில் எழுந்தோன்னு முதல் நீங்க கனப்படுத்துறீங்களா? செஞ்சீங்களா? வசனம் கேட்டீங்களே, டெய்லியும் போய் 1 hour காலையில் எழுந்தோன்னு முதல் கர்த்தரை கனப்படுத்துறீங்களா? எத்தனை பேர் வசனம் கேட்டு செயல்பட்ட உணர்ந்து? அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் தவறிட்டேன், ஐயோ ஆண்டவரே இப்படி வார்த்தை கேட்டு நான் என்ன செய்யல, இன்னும் உண்மையா இல்லையேன்னு எத்தனை பேர் உணர்ந்தாது மன்னிப்பு கேட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? இல்லையா? அதுதானே நமக்கு திரும்ப கிருபையை கொண்டு வரும்.
பலவீனத்திலும் தேவனை தேடுறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் முதல் தரமானது என்ன பண்ணணும்? கர்த்தர் சமூகத்துல கொண்டு வந்து நம்ம விதைக்கிறோமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது சொல்லுவாரு, எனக்கு இந்த காரியம் இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, முதலெல்லாம் எப்படி நான் செய்ய முடியும்? கர்த்தர் சொல்றார், கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அது உணராத போது, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு சண்டே செய்தி முடிக்கிறேன், அடுத்து அந்த அன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே இந்த வார்த்தை எனக்கு வந்துட்டே இருக்கு. நான் இடையிலே 1-2 தடவை சொன்னேன், இந்த வெள்ளிக்கிழமை என்றும் கிருபை என்றும் உள்ளது. அந்த வார்த்தை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஆண்டவர் இடைப்பட்டார், பேசினேன். தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதில் தான் உணர்த்துறார், யாருக்கு அந்த கிருபை இருக்குன்னு சொல்லு. அல்லேலூயா. திரும்ப அந்த யூதாசை தான் இங்கே ஞாபகப்படுத்துறார். உட்கார்றாங்க, கேட்குறாங்க, ஆனால் வெளியில போய் என்ன செய்யல அநேகர். ஆனால் உணர்றவங்க அப்படின்னு சொன்னா உங்க மேல இன்னும் கிருபை இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு உணர்ந்து நீங்க மனம் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நித்திய கிருபை உங்க வாழ்க்கையில வருகிறது. ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்துல சொல்லுகிறார் பாருங்க, எடுத்து வாசிங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 15 19 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போக அழகா சொல்றாரு பாருங்க, கிருபை இழந்து போக வேண்டிய நிலைமையும் வருன்றார். அப்ப ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய கவனிக்கிறீங்களா எல்லாரும்? தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, கிருபையை நீங்கள் இழந்து போகாதபடி அப்படின்றார். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, உங்களுக்கு என்ன வரக்கூடாது? கசப்பான வேர் முளைத்து எழும்ப கூடாதுன்றார். சொல்றது புரியுதுங்களாங்க? ஒரு சத்தமா சொல்லுங்க பாப்போம், குரலை உயர்த்தி. ஆமா, நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு இல்ல. நான் நேற்று கூட ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், பாடல் துதி அப்படின்னு நீங்க எந்த நேரம் பாட்டுன்னே கேட்டுட்டு இருக்க கூடாது. பாட்டை கேட்கணும், ஆனா என்ன பண்ணணும்? வசனத்துக்கு முக்கியத்துவப்படுத்தணும். இந்த வசனத்துல இருந்து தான் எப்படி பாடணும்னு நம்ம கற்றுக்கொள்றோம். கர்த்தரை துதிங்க, ஆராதிங்கன்னு சொல்லி இந்த வசனம் தான் சொல்லுது. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வசனம் தான் சொல்லுது. அதே போல இந்த வசனம் தான் நம்மளை ஜெபிக்க சொல்லுது. ஜெபம் எப்படி பண்ணணும் எது கற்றுக் கொடுக்குது? சத்தமா சொல்லுங்க, எது கற்றுக் கொடுக்கு? வசனம் தான் கற்றுக் கொடுக்குது. ஊழியம் செய்யறதுக்கு எது கற்றுக் கொடுக்கு? எல்லாமே நமக்கு வசனம் தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப முதல் எது முக்கியத்துவப்படுத்தணும்? வசனம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாதுன்றார். அப்ப நல்லா கவனிங்க, நாம நினைக்கிற மாதிரி இயேசு அல்ல, இந்த வசனம் சொல்லுகிறபடிதான் இயேசு. கரங்களை வைத்து சொல்லுங்க, நம்ம மனதுக்கு தோன்றபடியெல்லாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம சூழ்நிலைக்கேற்றபடி நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார், உன் சூழ்நிலைக்கேற்றபடி என்னை பின்பற்றி கொள்ளணும். அப்படி சொல்லல. சூழ்நிலை சரி இல்லைனாலும் என்னை என்ன செய்யாத, கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காத, சரியா என்னை பின்பற்றிவான் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார் ஒழிய, உன் சூழ்நிலைக்கு ஏற்றபடியெல்லாம் நீ பார்த்து சூழ்நிலையை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பின்பற்றுன்னு சொல்லலை. சூழ்நிலைகளினாலே சந்தர்ப்பங்களினாலே நம்ம தவறும் போது அந்த உணர்வாவது நமக்கு வேண்டும். உணரவே மாட்டேனா அப்படின்னா நான் அடிச்சு சொல்றேன், தேவனுடைய கிருபையை இழந்து போவோம். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவன் என்றும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாதபடினாலே உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போனது. தேவனை அறிந்திருந்தோம். அப்ப எதுல மகிமைப்படுத்தணும்? தேவ வசனத்தை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கிருபையை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றார். காத்து கொள்ளாதவர்கள் 2 கூட்டம் இருக்கலாம். உள்ள சபைக்குள்ள 2 கூட்டம் இருக்கலாம். ஒன்று கிருபை உள்ளவர்கள், இன்னொன்று புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவன் அறிந்து தீபாவளிக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? அப்ப ஏன் நீ பேசாம போயிட, நீ அங்கேயே போயிட வேண்டியதானே? தீபாவளினா சொந்தக்காரன் வீட்டில் போய் உட்காந்துக்கிறோம், பொங்கல்னா எங்காவது நண்பர்கள் வீட்டில் சொந்தக்காரன் வீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். இல்லைன்னா இந்துக்களை கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நீ பட்டாசு வெடிக்கிறதும் நீ அங்கே கொண்டாடுறதும் இருந்தா எப்படி தேவன் உன்னை நடத்த முடியும்? சில பேர் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ திருவெந்தெடுக்கிற பாவம் தான், உணர்றதில்லை. அவங்களோட போய் செலிப்ரேட் பண்ற நீ அந்த பண்டிகையை,
இங்க தேவ சமூகத்துல அப்படிப்பட்டவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறதுக்கு தான். அப்படி ஜெபிக்கும் போது உணர்ந்து நீ ஜெபிக்கும் போதெல்லாம் கிருபை. அந்த நாளை ஐயோ இது மாதிரி நான் என்னால கொண்டாட முடியலன்னு நீ துக்கப்பட்டேன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபை உடனே போயிடும். இஸ்ரவேலர்கள் அதான் சொன்னார்கள். எகிப்தில் இருக்கிற அழகான நாங்கள் என்ன நினைக்கிறோம்? கொம்மட்டி காய்களையும் கீரைகளை நாங்கள் நினைக்கிறோம். சொல்றது விளங்குதாங்க? இந்த வனாந்தரத்தில் என்ன வாழ்க்கை அப்படி பார்க்குறாங்க. அது பொய்யான வாழ்க்கை, மாயான வாழ்க்கை, இருளை பின்பற்றுகிற ஒரு காரியத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு சொன்னா, அதோடு கூட இணைந்து நம்ம கொண்டாடுவோம்னு சொன்னா, எப்படி ஒரு உணர்வற்ற இருதயத்தோடு செயல்படுவோம்னா எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? அந்த அன்னைக்கு கர்த்தர் ஆராதனை இன்னைக்கு சபையில வச்சிருக்கிறோம். சபைக்கு தேடி தேவனை மகிமைப்படுத்த வருவதில்லை, கர்த்தரை ஆராதிக்க வரல இல்லைங்களா? அதோடு செலிப்ரேட் பண்றோம், இல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். தேவ சமூகம் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு ஒரு லீவ் நாள், கர்த்தர் சமூகத்துல போய் நான் உட்காந்துடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க நல்லா. ஆமா, எந்த அளவுக்கு கிருபையை காத்துக்கொள்ளணும். நித்திய கிருபை உன் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்யாது. அதுதான் இங்க சொல்றாரு, கிருபை இழந்து போகாதபடி. அல்லேலூயா. இரண்டாவது அதே எபிரேயர் புஸ்தகத்துல சொல்றாரு பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28 29 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. பாருங்க, மோசேயினுடைய பிரமாணம் என்ன தெரியுங்களா? வெறும் புறாவின் ரத்தம், வெறும் ஆட்டுக்கடாவின் ரத்தம், வெறும் இளங்காளையின் ரத்தம். நியாய பிரமாணம் இதுதான். சொல்றது விளங்குதாங்க? இதை தள்ளுகிறவன் எப்படி 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. 2-3 சாட்சியினாலே அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருவாங்க மீறும் போது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். நல்ல எதை நிந்திக்கிறவன்? கிருபையை கொடுத்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கொடிதான ஆக்கினி நாளைக்கு இருக்குதுன்றார். பிரியமானவர்களே, நம்ம ஆக்கினி தண்டனையை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தேவனை பின்பற்றவில்லை, நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவரை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது, புரியுது? நீங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்பா. அப்ப அந்த கிருபையை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உண்மையாய் நீ தவறும் போது ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கிறோம், எப்படி நடக்கிறோம், நீ அதை நிதானித்து தேவனுடைய வசனங்களை கேட்கிற நாம், வசனங்களை அறிந்திருக்கிற நான், இயேசுவை அறிந்திருக்கிற நான் எதுல மீறுகிறேனோ அதை மீறும் போதெல்லாம் ஒரு உணர்வுள்ள இருதயம், ஆண்டவரே இது தவறு அப்படின்னு சொன்ன அந்த பேதுருவை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை. யாரு? இயேசு. யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு யாருங்க? கிருபை. அவர் தேடி போறார். அவனை தேடி போனார் பேதுருவை. எப்படி? அற்ப விசுவாசியா இருந்தவன், பயப்பட்டவன், மாம்ச சிந்தையில வாழ்ந்தவன், புரியுதுங்களா? மாம்சீக அன்பில வாழ்ந்தவன், சுயத்துக்கு இடம் கொடுத்து மறுதளித்து வேணாவோ செகண்ட் இவ்வளவு தவறு இருந்தாலும் கூட அவன் உணர்கிற ஒரு இருதயம் அவன்கிட்ட இருந்தது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்லையே, ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்காம போயிட்டோமே, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க மனங்கசந்து அழுகிற ஒரு தேவ வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நான் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை என்ற எதை இருதய கட்டினமா வச்சுட்டு நீ பேசு, நான் என்ன, நான் பெரியாள் தெரியுமா அப்படின்னு உட்காந்தீங்கன்னா ஆண்டவர் அவரை பெரியவாள் ஒரே அப்பளம் போல நொறுக்கி போட்டுருவார். அவர் சொல்றது விளங்குதாங்க? ஒரே அடி அவர் அடிச்சார்னா தாங்க மாட்டோம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வசனம் நிறைய இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? அபிகாயிலுடைய கணவனும் ஒரே அடிதான் அடிச்சாராம். அவன் எப்படி இருதயம் செத்து 10 நாள் அப்படியே கிடந்தானான், ஒண்ணுமே பேச்சு மூச்சு இல்லாம, அப்புறம் செத்து போனான்னு இருக்கு. அல்லேலூயா. அவன் ஒரே அடிதான் அடிச்சார் அவன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கிருபை இழந்து போகக்கூடாது. நான் பெரிய ஆள்னு ஆண்டவர்கிட்ட நம்ம நெஞ்ச நிமித்திட்டு நிற்க கூடாது.
ஆண்டவருடைய இருதயத்துல தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கைதட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. நோக்கி பார்ப்பேன். நம்ம தவறுகள் அந்தரங்கத்துல செய்கிற தவறுகளை, புத்தீனமா மதியனமா தேவனுடைய பிள்ளையா இருந்தோம் நம்ம செய்கிற தப்பிதல்களை உணர்ந்து கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளை இது எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, இப்படி இருக்கிறனே ராஜா சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க, இப்படி நடந்து கொள்றனே, இப்படிப்பட்ட காரியங்கள் இடத்துல காணப்படுகிறது, என் பேச்சு சரியில்லையே, இன்னும் என் பார்வை சரியில்லையே, இன்னும் என் வாழ்க்கை சரியில்லையே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு காலமா இன்னும் என் ஜெப வாழ்க்கை சரியா இல்லையே, ஒரு ஒழுக்கமான தேவனை நான் பின்பற்றலையே அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல பிரியமானவர்களே, புரியுதா உங்களுக்கு? ஒன்று தெரியாது நமக்கு, இப்ப எதுவும் தெரியாது. ஆனா ஆண்டவர் வரும்போது நம்ம பரிதபிக்கப்படுகிற நிலையை அப்பதான் நம்ம உணர முடியும். அல்லேலூயா. நமக்கு வாய்ப்பை கொடுத்து இத்தனையோ வாய்ப்புகளை நம்ம இழந்து போனோமே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு வசனத்துக்கு நீங்க உண்மையா உணர்கிற கூட்டமா இங்க இருக்கிறவர்களை கர்த்தர் சொல்றார், கிருபை அவங்க வாழ்க்கையில பெறும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கிருபை அவங்க வாழ்க்கையில என்றைக்கும் விலகாமல் இருக்கணும்னு சொல்லுகிறார். என்றைக்கும் விலகாத அவர்கள் வாழ்க்கையில என்றும் உள்ளது அவருடைய கிருபை, ஒரு இமை பொழுது கூட விலகாது. நீ பயப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. விழுந்துட்டோன்னு நினைக்க வேண்டாம், அந்த கிருபை உன்னை தூக்கி எடுக்கும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவ வசனம் ஆவியில் உணர்த்தப்படுறதுனால சொல்றேன், தேவ வசனம் சபை முழுவதுக்கும் நான் தரேன். யாரா ஒரு ஆளு என்னத்தான் பேசுறாருன்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப அபத்தமான காரியம். இப்பதான் வசனத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், ஆவியில இப்ப ஒரு செகண்ட் உணர்த்தப்படுறதுனால சொல்றேன். எனக்கு தான் பேசுறாருன்னு தயவு செய்து குறிப்பிட்ட நாள் ஒரு நபர் சொல்லாதீங்க. உனக்கும் தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமான வார்த்தையை நான் பேசுறேன். உனக்கு ஒருத்தன் மட்டும் பேசுறதுக்கு நான் ஏன் ஊழியக்காரனா இருக்கணும்? சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உனக்கு ஒருத்தனுக்காக பேசுனா மற்ற அந்த 99 பேருக்கு நான் வார்த்தை கொடுக்கல அப்படின்னா தேவனுக்கு நான் பதில் சொல்லணும். அதுக்கு நான் ஊழியம் செய்ய வரல. நான் சொல்லிட்டு இருக்கிற ஆக்கினி தண்டனை எனக்கே வரும். அநேகர் அதிக ஆக்கினி அடைவோம் என்று போதகராகாதிருங்கள் வசனங்களுக்கு தெரியாம இல்லை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீங்க உணர்த்தப்படுற, எனக்கு ஆவியில உணர்த்தப்படுறதுனால சொல்றேன். எனக்கு தான் நீங்க சொல்லாதீங்க, உனக்கும் தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமான வார்த்தையை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் வைக்கிறேன் முன்னாடி. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதுதான் சத்தியம். தனியா ஒரு ஆள் எனக்கு மட்டும் பேசுறாரு அப்படின்னு எடுக்காத. உனக்கும் தான் இருக்கிற எல்லாருக்குமான வார்த்தையை நான் பேசுறேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம். நான் கிருபையை காத்துக்கொள்வதற்கு, நீங்க கிருபையில வளர்வதற்கு, நீங்க கிருபை இழந்து போகிறதுக்காக நான் இங்க பிரசங்கம் பண்ண வரல. நீங்க கிருபை இழந்து போய் ஆக்கினி தண்டனை அடைவதற்காக நான் ஊழியக்காரன் ஆகல. சொல்றது விளங்குதாங்க? என் ஜனமே, என் சபையே, தேவ வார்த்தை உணர்ந்து நீங்க கிருபையை பெற்று, நித்திய கிருபையை பெற்று, தேவனால் என்றென்றைக்கும் கைவிடப்படாமல் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்தியத்தை பேசுறேன். அதில் நீங்க நிற்க வேண்டும், கிருபையினாலே நிற்க வேண்டும் என்கிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீங்க நிலை நிற்கணும் அந்த கிருபையில, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், காக்கப்படணும் அந்த கிருபையில. உலகத்தில் உபத்திரங்களும் சத்துரு போராட்டங்களும் நெருக்கங்களும் உன் வாழ்க்கையில வராம இருக்காது. ஆனா கர்த்தருடைய கிருபை என்றும் உன் வாழ்க்கையில விலகாம இருக்கும். எரேமியா மேல கர்த்தருடைய கிருபை இருக்கு. அவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். அவனை எதிர்த்து அடிச்சு கொண்டு போய் உளையான சேற்றுல தூக்கி போட்டான். இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் விட்டா அவன் அந்த உளையான சேற்றுக்குள்ள இறங்கி முழுகி அழிஞ்சிருப்பான். எப்படி யோசேப்பு விட்டுட்டு போயிருந்தாங்களோ அந்த வெறுமையான பள்ளத்துல அவன் தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, அந்த இருட்டறையில காற்று வசதி இல்லாம மரித்து போயிருப்பான் யோசேப்பு, இல்லையா? அதே போல ஒரு இருட்டான உளையான சேருக்குள்ள எரேமியா தீர்க்கதரிசியை தூக்கி போட்டாங்க. எபிமெலேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவன் பார்த்து ஓடி போய் ராஜா கிட்ட தைரியமா நின்று பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ராஜா தான் அவனை தூக்கி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டார். ஆனா ராஜா கிட்ட போய் ராஜா ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்திருக்கும் போது பரிந்து பேசுறதுக்கு ராஜ்யாத்தி ஆகிய எஸ்தரே போய் பரிந்து பேசுறதுக்கு அவ்வளவு யோசித்தா.
உடனே போய் பரிந்து பேசுறதுக்கு ஒரு யோசனை வேணும். அப்ப கிருபை இவனை விடலை. அவன் ரொம்ப துரிதமா வேகமா போயிட்டு, ஆண்டவனே ராஜா இந்த காரியம் தப்புதல், என்ன ஒரு பெரிய தவறு செய்துட்டார், ஆண்டவர் வார்த்தை தானே சொல்றார், நீங்க அப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னோடனே ராஜா உடனே உணர்வடைந்து, நீ உடனே போய் என்ன பண்ணு, எரேமியாவை தூக்கி விட்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 10 எதிரி உனக்கு எதிராக வரலாங்க, ஒரே ஒருத்தனை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்துவார். ஒரே ஒருத்தனை ஏற்படுத்துவார், அது உன்னை தூக்கிட்டு வந்துடும். அந்த எபிமெலேக்கு 10 பேரை கூட்டு போய் என்ன பண்ணிட்டான், உளையான சேற்றில் கிடந்த எரேமியாவை தூக்கிட்டு வந்துட்டான் மேல. அது எது தூக்கிட்டு வந்தது? அவன்ல தேவனுடைய கிருபை. ஒருத்தர் அனுப்புறார், போடா, அவன் மேல கிருபை இருக்கு, நிர்மூலமாக முடியாது, அழிக்கப்பட முடியாது. உன்னை சத்துரு எவ்வளவு வந்து தாக்கி பார்க்கட்டும், எவ்வளவு வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்து பார்க்கட்டும், எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்து பார்க்கட்டும், பயப்பே படாத, கிருபை இருக்கு, அத்தனை தகர்ந்து போகும். கர்த்தர் கிருபை உன்னை நிலைநிறுத்தும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் கிருபை நம்மை நிலைநிறுத்தும். ஒரு நாள் அந்த கிருபை நம்மளை விட்டு என்ன செய்திராது. ஒரு நொடி கூட, ஒரு இமை கண்ணை மூடி துறக்கிற நேரம் கூட உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு உனக்காக கைவிடப்பட்டுட்டார். அந்த ஒரு இமை பொழுது அவர் கைவிடப்பட்டார். இந்த உலகத்தில் அப்படி அவர் கண்ணை மூடிந்தார்னா எப்போ நம்மெல்லாம் நிர்மலம் ஆயிருப்போம். நிறைய நேரங்களில் இன்றைக்கும் காக்கப்பட்டு வரோம்னா அந்த கிருபை தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை பிரியமானவர்களே உணர்வுள்ள இருதயத்தோடு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வசனத்துக்கு உணர்ந்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உணர்ந்து நான் அதை மீறி நடக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போகக்கூடாது. ஆண்டவரே வார்த்தை இப்படி இருக்கு, அதுக்கு நான் கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கன்னு கேட்கணும். அதை எப்படி செய்ய முடியும்? அப்படி சொல்லக்கூடாது, அதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய என்னால் முடியல. அதுதானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்றது புரியுதாங்க? ஜெபிக்க முடியல, கிருபை தாங்கப்பா. களைப்புகள், சோர்வுகள், பலவீனம், சில நேரம் முடியல, தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார முடியல, தேட முடியல, கிருபை தாங்கப்பா சொல்லுங்க. கிருபை தரமாட்டாரா? அதான உணர்வுள்ள இருதயம். முடியாது, அப்படியா? தேவனுடைய காரியங்கள் அலட்சிய போக்க என்ன செய்யக்கூடாது. உலகத்தாண்ட பேசுகிற மாதிரி, எங்கேயோ பேசுகிற மாதிரி பேசிட்டு போகக்கூடாது. நான் என்னதான் வசனம் கேட்டாலும், என்னதான் வார்த்தை கேட்டாலும் யூதாசு போல எழுந்து நான் போய் செய்ய வேண்டியதை நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. அது கிருபையை இழந்து போகும். இல்லைங்க, நான் அப்படி இல்லை, மாறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. மாறுவேன், வரக்கூடிய நாட்கள்லாம் மாறுவேன். ஆண்டவரே இந்த வசனம் என்னை உணர்த்தி உங்கள் வசனத்தின்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கிருபைகளை கொடுத்து உங்களை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த, அதாவது அவருக்குள்ளாக, அந்த தேவ பக்திக்குள்ளாக மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலையும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை உன் வாழ்க்கையை விட்டு விலகவே விலகாது. எந்த சூழ்நிலை என்ன செய்யாது? கிருபையை தாவீதை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகலை. பாருங்க, அவன் தூக்கி அடிக்கிறான். அதாவது சவுல் ஈட்டியை தூக்கி அடிச்சான்னா அவளை கரெக்டாக அவ்வளோ பயிற்சி பெற்றவனா. சவுல் எப்படிப்பட்டவர்? ஈட்டியில் அவ்வளோ பயிற்சி பெற்றவர். ஈட்டி எடுத்து அடிச்சார்னா கரெக்டாக போகும். ஸ்தோத்திரம், சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தாவீது மேலே 1க்கு 2 3 தடவை அவன் ஈட்டி எடுத்து அடிக்கும்போது அவ்வளவு சுகுர ஆண்டவர் கிருபை அவனை விளக்க செய்யுது. அவன் மேலே படாமல் அவனை காக்குது. அப்போதான் அவன் சொல்கிறான், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன்? நான் அடிச்சேன்னா தவறாது, குறி தப்பாது. ஆனால் இவன் தப்பிக்கிறானே, அப்போ இவனோட யார் இருக்கிறா? தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு உன்னை பார்த்து சொல்லணும், இவன் ஒன்றும் செய்ய முடியாது, அவனோட ஆண்டவர் இருக்கிறார், அவன் மேலே கிருபை இருக்கு, அவனை கை வைக்க முடியாதுன்னு பிசாசு உன்னை பார்த்து சொல்லத்தக்கதாக தேவன் உன்னை என்ன செய்வார்? எல்லா நொடியிலும் உன்னை பாதுகாக்கிறவர். எல்லா எதிர்ப்புகள், சத்துரு எவ்வளவு உனக்கு விரோதமாக ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கிருபையுள்ள உன்னுடைய வாழ்க்கையில வாய்க்காமல் போகும். சத்தமா சொல்லலாம், அல்லேலூயா. உன்னை காக்கிறவர், உன் குடும்பத்தை காக்கிறவர், உன் பிள்ளைகளை காக்கிறவர், உன் வருமானத்தை காக்கிறவர், உன் சரீர சுகத்தை காக்கிறவர், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை காக்கும். ஒரு இமை பொழுதும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா ஆண்டவருக்கு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வசனத்தை உணர்ந்து நடக்கிறவர்களுக்கு அந்த